திமுக இரண்டாவது முறையா ஆளுநரிடம் மனு கொடுத்திருக்கு. இந்த குதிரை பேர விவகாரத்துல தாவேகா ஈடுபடுது. அதே மாதிரி பாஜகவும் கொடுத்திருக்காங்க, அதிமுகவும் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து இது சொல்லப்படுது. இப்ப கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளரும் இதை பத்தி பேசியிருக்காரு. இது நடத்தப்படக்கூடாது. இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து இது கம்ப்ளைண்டா வந்து குதிரை பேரம் என்பது என்ன? ஆளுங்கட்சி ஒரு 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரையாவது ஒரு ஆளை பணம் கொடுத்து இல்லை பதவி கொடுக்குறோம்னு சொல்லி ஆசை காட்டி ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு சேர்க்கிறது அப்படின்னு யாருக்கு சொல்லியிருந்தாலும் சரி அவர்கள் புகார் போலீஸில் கொடுக்கணும். அது பேர் தான் குதிரை பேரம். அப்படி கொடுத்துருக்கிறது யார்? யாராவது கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் கொடுத்துருக்காரு. அவர் யார் மேலே கொடுத்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா இன்னொருத்தர் மேலே கொடுத்துருக்காரு. அது எந்த கட்சியை சார்ந்தவற்றுன்னா ஒரு விடை கிடைக்குது. அதனால் குதிரை பேரம்ங்கிற டெஃபினிஷனை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு மற்றதை பேசணும்னு நினைக்கிறேன். இவர்களை பொறுத்த மட்டும் இந்த 3 கட்சிகளுமே தொடர்ந்து ஆளுநருடைய டெல்லி விஜயத்துக்கு பின் அவர் வந்து மிஸ்டர் அமித்ஷா அவர்களை சந்தித்து வந்ததுனாலேயே ஆளுநரை பொறுத்த மட்டும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு, அதுவும் குறிப்பாக தமிழகத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நல்ல நிலையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அரசை தேவையில்லாமல் ஒரு சங்கடங்களை உருவாக்கி பிரச்சனைகளை கிளப்புவதற்காக அஜெண்டாவை வாங்கிட்டு வந்திருக்காருங்கிற சந்தேகம் வருது எனக்கு. எங்களை பொறுத்த மட்டும் இந்த தவறுதலான போக்கு என்பது கவர்னரை பொறுத்த மட்டும் தன்னுடைய அதிகாரங்களை மீறிய செயலாக செய்கிறார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கவர்னராக செயல்பட தொடங்கி இருக்கிறார். இது வருத்தம் அளிக்கிறது. கவர்னருடைய இந்த செயல்பாடுகள் தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு செயலாகவே நான் பார்க்கிறேன். சார், அண்ணாமலை தன்னுடைய மேடை பேச்சு வந்து 2026 மாற்றம் மாதிரி 2031 மாற்றம் வரும், ஆட்சி பிடிக்குன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறார். நம்பிக்கையாக எல்லாரும் இருக்கணும். நம்பிக்கையோடு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்பிக்கையாக இருக்கட்டும். சகோதரர் அண்ணாமலை அவர்கள் அவரை பொறுத்த மற்றும் 21 26 பற்றி சொன்னார் நினைக்கிறேன். எந்த கட்சியோ ஆட்சிக்கு வரும்னு சொன்னார் நினைக்கிறேன். இப்போ அதனால் அவர் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு லட்சியங்களை வச்சுருக்காரு. 26 ஒரு லட்சியம் வச்சுருந்தாரு, 24 ஒரு லட்சியம் வச்சுருந்தாரு. அதனால் 31 லட்சியம் வச்சுருக்காரு. லட்சியம் இல்லாத வாழ்க்கை சரியில்லாது. லட்சியத்தோடு இருப்பது ஒரு முக்கியமானது. ஆனால் லட்சியத்தோடு சேர்ந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும். திடீர்னு மாறிக்கிறாமல் ஹெட்லைன் கிராப் பண்ணுறதுக்காக மட்டும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரியா? அது தவறான செய்தின்னு நான் இடதுசாரி நண்பர்கள்ட்ட பேசினேன். தவறாக ரிப்போர்ட் ஆகிருக்குன்னு மட்டும் சொன்னாங்க.